மாடல் 2 பார்ப்போம். மாடல் 1ல் என்னென்ன கான்செப்ட் இருக்குதோ அதே தான், ஜஸ்ட் சில ஃபார்முலாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். மாடல் 1லையும் மாடல் 2லையும் எந்த ஃபார்முலாஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்களா, இந்த எல்கியூ டபுள்எஸ்ஸு டபுள்யூக்யூ அங்கே எப்படி சால்வ் பண்ணியிருப்போமோ அதே தான் இங்கே. இப்போ நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது 3 தான். P0 வந்து ஃபஸ்ட் மாடலில் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம்னா, P0 வேல்யூ எப்படி போட்டிருப்போம்னா 1 - ரோன்னு போட்டிருப்போம் எங்கே ஃபஸ்ட் மாடலில். இப்போ மாடல் 2ல் P0 என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், 1 - ரோ டிவைடட் பை 1 - ரோ பவர் n+1. இதில் வந்து ரோ வேல்யூ லெஸ் தென் 1 வரும், இங்கே வந்து லெஸ் தென் 1 வரலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரலாம். இப்போ 2 பாசிபிலிட்டி வரும். ரோ லெஸ் தென் 1 இருந்தால் இந்த ஃபார்முலா, சப்போஸ் ரோ வேல்யூ கிரேட்டர் தென் 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுனா, இந்த ரோவை கொண்டு வந்து இங்கே போட்டுடணும், இந்த 1 கொண்டு வந்து இந்த போட்டுடணும். இந்த ஃபார்முலா எப்படின்னா ரோ வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கப்ப, ரோ வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரோ முன்னால் வந்துடும், ரோ -1 டிவைடட் பை ரோ பவர் n+1 -1. ரோ வேல்யூ கிரேட்டர் தென், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரோ வேல்யூ லெஸ் தென் 1னா இந்த சைடு வரும், கிரேட்டர் 1னா ஃபஸ்ட்டு போயிடும், நியூமரேட்டர்லையும் ஃபஸ்ட்டு போயிடும், டினாமினேட்டர்லையும் ஃபஸ்ட்டு போயிடும். ஓவரா அடுத்து Pn கால்குலேட். Pn is equal to P0 into rho power n. LS ஃபார்முலா, LS is equal to P0 into summation இந்த n வேரிசம் 1 to capital N. இந்த சார் கேபிட்டல் N, இந்த கேபிட்டல் Nங்கிறது கெப்பாசிட்டியை சொல்கிறது. ஃபஸ்ட்டு மாடலில் வந்து நம்ம கெப்பாசிட்டிலாம் சொல்லியிருக்க மாட்டோம். கஸ்டமர் வர்றாரு, சர்வீஸ் பண்ணுறாரு. இப்போ இங்கே கஸ்டமர் வருவாங்க, ஒரு கெப்பாசிட்டி, இப்போ ஒரு 4 பேரை தான் அக்காமடேட் பண்ண முடியும் டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேபிட்டல் N வேல்யூ தான் இந்த 4. சரியா? இப்போ இந்த மாதிரி இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுதான் செகண்ட் மாடல். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். சப்போஸ் ரோ இஸ் ஈக்குவல் டு 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சார் இது லெஸ் தென் 1 வரும், கிரேட்டர் தென் 1 வரும்னு சொல்லிட்டீங்க. ஈக்குவல் டு 1 வந்தால் ரோ வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ இங்கே என்ன வரும், P0 1 -1, இங்கே 1 -1 பவர் n+1. இப்போ இங்கேயும் 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆகும். அதாவது நியூமினேட்டர்லேயும் 0 ஆகும், டினாமினேட்டர்லேயும் 0 ஆயிரும். இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் இப்படி செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன 0, அதுக்கப்புறம் என்ன இருக்குது மைனஸ் இருக்கா, ரோவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இந்த ஈக்குவேஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ரோ. ரோவை பண்ணோம்னா 1 மைனஸ், இந்த 1 பண்ணணும்னா 0, அடுத்து மைனஸ் ரோ பவர் n+1ன்னு இருக்குது. பவரில் இருக்க இந்த n+1 முன்னால் கொண்டு வந்துடுவோம், n+1 ரோ பவர் n+2. சரியா? இப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு என்னது 1. 1 பவர் எனிதிங் என்னது 1 பவர் 2 போட்டாலும் 1 தான், 1 பவர் இன்ஃபினிட்டி போட்டாலும் 1 தான். ரோ இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப இது கேன்சல் ஆகிடும், அதாவது 1 வந்துடும். 0 - 1ங்கிறப்ப இது -1 ஆகிடும், இங்கேயும் மைனஸ் இருக்கும், இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன வரும், வெறும் 1/n+1 வரும். எப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு 1. ரோ லெஸ் தென் 1னா இது, ரோ கிரேட்டர் தென்னா இது, ரோ ஈக்குவல் டு 1னா இது. இப்போ P0 3 கேட்டகரி இருக்குது. 3 கவர் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த லேம்டா வேல்யூவையும் மியூ வேல்யூவும் கரெக்டாக சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எந்த கேஸும் சூட் ஆகும் அப்படின்னு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த ரயில்வே மார்ஷலிங் யார்டு கூட்ஸ் ட்ரெயின் அரைவ் அட் த ரேட் ஆஃப் 30 trains per day. ஒரு நாளைக்கு 30 ட்ரெயின் வருது. அப்புறம் assume that the inter arrival time follows an exponential distribution and the service time is also to be assumed as exponential with mean of 36 minutes. இப்போ இங்கே உங்களுக்கு அரைவல் டைம் என்ன 30 trains per day, இங்கே சர்வீஸ் டைம் என்ன மீன் 36 minutesன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். the probability that the yard is empty. அடுத்த செகண்ட் the average queue length, assuming that the line
கெப்பாசிட்டி ஆஃப் த யார்ட் இஸ் 9 ட்ரெயின்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன இருக்குது, கெப்பாசிட்டி உள்ளே வந்துருச்சு. இப்போ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தது என்னது, அரைவல் ரேட். அரைவல் ரேட் வந்து 30 ட்ரெயின்ஸு பெர் டே. நான் இதை லேம்டா இஸ் ஈக்குவல் டு 30 ட்ரெயின்ஸ்னு கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து நான் லேம்டா வேல்யூ கொண்டு வரணும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன், பெர் டேக்கு எத்தனை ஒரு 24 ஹவர்ஸ். 30 ட்ரெயின் 24 ஹவர்ஸ், அதாவது அரைவல் ரேட்டு மட்டும் கூட போட்டுருக்கேன். அரைவல் 30 ட்ரெயின்ஸு இதில் 24 ஹவர்ஸில். அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ வரும், லேம்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 24 per hour. இந்த 24ஆல் இந்த 30யை டிவைட் பண்ணிட்டோம்னா we get per hour. முடிஞ்சா அடுத்து சர்வீஸ் வந்து மீன் 36 மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மீன் 36 மினிட்ஸ். இதை நான் என்ன சொல்ல போகிறேன், u is equal to 1/36 per minute அப்படின்னு. இந்த 36 அப்படியே டிவைட் 1/36 per minute. இப்போ மேலே பெர் ஹவரில் இருக்குது, இங்கே மினிட்ல இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நியூ 60/36 per hour, லேம்டா 30/24 per hour. முடிஞ்சா இப்போ நம்ம இந்த லேம்டாவும் மியூவும் வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம், ரோ வேல்யூ என்னது, லேம்டா பை மியூ. லேம்டா என்ன 30 டிவைடட் பை 24, மியூ 60/36. ஸோ இங்கே அதை அப்படி போட்டோம்னா 36 இங்கே போயிடும், 24 கீழே வந்துடும். இதை அடித்தோம்னா 2, 36/48, 6/8, 3/4, 0.75. ரோ வேல்யூ 0.75. இப்போ ரோ வேல்யூ 0.75. இந்த கேஸில் 0.75 லெஸ் தென் 1. செகண்ட் மாடலில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லெஸ் தென் 1 வந்தால் ஒரு ஃபார்முலா, கிரேட்டர் தென் 1 வந்தால் ஒரு ஃபார்முலா, ஈக்குவல் டு 1 வந்தால் ஒரு ஃபார்முலா. ஸோ எது சூட் ஆகுமோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து லெஸ் தென் 1னால ஃபர்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணணும், பீனாட்டா. ஸோ பீனாட் என்னது, பீனாட் ஃபார்முலா என்ன, 1 மைனஸ் ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோ பவர் n + 1. இங்கே என்ன சார் கேபிட்டல் என்ன, இதை சொல்லவே இல்லையே. இப்போ அந்த ப்ராப்ளம் நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து கெப்பாசிட்டி 9 ட்ரெயின்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 9 தான் என்ன, கேபிட்டல் N. N is equal to கேபிட்டல் 9. இந்த 9 வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு பீனாட் வேல்யூ கிடச்சிடும். 1 மைனஸ் 0.75 டிவைடட் பை 1 மைனஸ் 0.75, 9 + 1 வந்து 10. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நியூமரேட்டர் 0.25, என்னப்போ 1 மைனஸ் 0.05 6 சரி 0.25 டிவைடட் பை 0.9 சம்திங் வரும், 0.28. இது என்னது, பீனாட் வேல்யூ. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 2 கேஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கேட்டிருந்தாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் த யார்ட் இஸ் எம்டி. அதாவது பீனாட் கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, இதை தான் கேட்டிருக்காங்க. எம்டின்னா என்ன, இந்த கஸ்டமர்ஸ் இல்லை. இப்போ இங்கே வந்து P2 போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, 2 கஸ்டமர் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், உதாரணத்துக்கு P2னா 2 கஸ்டமர், P3னா 3 கஸ்டமர் அப்படி. இப்போ அடுத்து என்ன இருக்கு, ஆவரேஜ் லென்த் ஆஃப் கியூவா. ஸோ ஆவரேஜ் லென்த் ஆஃப் கியூனாக்க என்னது, எல்கியூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்ம. ஸோ எல்கியூ வேணும்னா எனக்கு என்ன வேணும், எல்எஸ் வேணும். எல்எஸ் மைனஸ் லேம்டா பை நியூ வேணும். இப்போ எல்எஸ்னா என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எல்எஸ்னா என்ன, பி நாட்டு சமேஷன் n வேல்யூஸ் 1 to கேபிட்டல் N n இன்ட்டு ரோ பவர் என்ன. இப்போ இங்கே என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னது 9. ஸோ 9 P0 வேல்யூ தெரியும், இப்போ தானே கால்குலேட் பண்ண 0.28.
டூ எயிட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்க இடத்துல ஒன்றை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 1 இன்ட்டு ரோ பவர் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ரோ பவர் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ரோ பவர் 3 இப்படியே போயிட்டே இருக்கும். எங்கே வரும்? 9 இன்ட்டு ரோ பவர் 9 வரையும் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும் ரோ வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் அதை சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியது. ரோ வேல்யூ என்னது? 0.75 வாப்பா, 0.75. அடுத்து இங்கே 2 இன்ட்டு 0.75 ஹோல் ஸ்கொயரு இப்படியே போயிட்டு லாஸ்ட் 9 இன்ட்டு 0.75 ஹோல் பவர் 9 வரையும் கொடுங்க. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள், ஒரு ஆன்சர் வரும். இதில் இருந்து இந்த ஃபார்த்தை கால்குலேட் பண்ணிடலாம். லாம்டா பை மியூ தான் என்னது? ரோவா? லாம்டா பை மியூ தான் ரோ. இந்த ரோ வேல்யூ நமக்கு தெரியும் 0.75. ஸோ எனக்கு வர்ற ஆன்சரில் இருந்து 0.75 சப்ராக்ட் பண்ணிட்டு இருந்தால் LQ கிடச்சிரும்.